மிஸ் ஆயிடுச்சுலடா. ஐயோப்பா. முன்னாடிலாம் அதை போட்டு வந்தா ஜாலியாக இருக்கும். போப்பா. சரி பாய். ஓகே, ஸோ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஒரு வழியாக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரைடு கிளம்புறோங்க. ஐயோயோ தாங்க முடியல. என்னன்னா முன்னெல்லாம் வந்து கண்டினியூஸாக ரைட் போயிட்டே இருந்தோம். இப்போ கடைசியாக ஒரு 7-8 மாதமாக எங்கேயுமே போகாமல் இந்த ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட்டு, க்ளவுஸு எல்லாத்தையும் போட்டுட்டு பைக்கை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் போட்ட உடனே குப்புன்னு வேர்த்துருச்சு. முன்னாடியாவது கொஞ்சம் நேரம் ஆகும் வேர்க்கிறதுக்கு. இன்றைக்கெலாம் செம்ம வேர்வை. அதுவும் இல்லாமல் இந்த க்ளவுஸ்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி போச்சுங்க. எல்லாமே கொஞ்சம் லைட்டாக டைட்டான மாதிரி இருக்குது இந்த ஒரு 8 மாதத்தில் உடம்பு. அப்படியே ஒரு வழியாக கிளம்பியாச்சு. நேராக வந்து சிக்மகளூர் இல்லை, நேராக பெங்களூர் போகிறோம். இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை பார்த்தீங்களா? இன்ட்ரோ கொடுக்கறதே மறந்துட்டேன். அது எப்படி நம்ம சேனலில் இன்ட்ரோ கொடுக்காமல் இருக்கலாம்? வாட்ஸ்அப் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்மகளூருக்கு ரைட் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம நேராக சிக்மகளூர் போகிறது கிடையாது. இப்போ தான் நேட்டிவ்லேருந்து கிளம்பியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர். இன்றைக்கி நைட்டு பெங்களூரில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் 4 மணின்னு சொல்லுவாங்க, அது 6 மணி ஆகிடும். ஸோ 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்மகளூர் கிளம்புறோம். அங்கே வந்து 1 டே வந்து ஸ்டே இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டன் வீட்டுக்கு வரதா ஒரு 1 டே ட்ரிப்பு தான் இது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2 டே ட்ரிப். ஏன்னா நம்ம பெங்களூர்லேருந்து ஏன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பி பெங்களூரில் இருக்க டீம் கூட ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராப்பராக ஒரு 1 டே ட்ரிப்பு தான். நம்மளுக்கு தான் கொஞ்சம் லாங்காக இருக்க போகுது. ரொம்ப நாள் ஆச்சுங்க லாங் ரைடு ஓட்டி. என்னோடய பைக் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பைக் வந்து எனக்கு அதில் வந்து இருந்த கான்ஃபிடென்ட் போயிடுச்சுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இதே மாதிரி பெங்களூரில் நம்ம எமாக்ஸ் டீமோட இன்னொரு ரைடு போகிறதுக்காக வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போதே பாதியில் வண்டி நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஒரு வண்டியில் எடுத்து போட்டு டாடா ஏஸில் எடுத்து போட்டு தான் வண்டியை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 டைம் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் எனக்கு அந்த பைக் மேலே இருந்த ட்ரஸ்ட் வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு. அதனால் வந்து நான் அந்த பைக் எடுக்கலை. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய பைக்கை வந்து ஸ்விட்ச் பண்ணிடுவேன், மாற்றிடுவேன். ஃபோன் வருதோ? ஆனால் ஆமாம், ஃபோன் வந்திருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பெங்களூர் வரைக்கும் போரிங் சேம் ரோடு தாங்க. நம்மளோட விலாகில் நீங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கலாம். அதனால் வந்து இப்போது பெங்களூர் வரைக்கும் போகிறதுல வந்து அதிகமாக வீடியோஸ் நான் வந்து எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நேராக பெங்களூர் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம சிக்மகளூர் போகிறது தான் வந்து மேக்ஸிமம் நிறைய விஷயங்கள் கண்டென்ட் இருக்கும். ஏன்னா நம்ம கூட டீம் வராங்க, எமாக்ஸ் கிளப் வருது. எமாக்ஸ் கிளப்பில் வந்து நியர்லி 23 பேர் நினைக்கிறேன் இந்த ரைடு என்னோட சேர்த்து. ஸோ அதனால் நம்ம பெங்களூர் போனதுக்கப்புறம் அங்கேருந்து தான் நம்ம நாளைக்கு காலையிலேருந்து தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ரைடு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம அங்கே போய் ரீச் ஆகிற வரைக்கும் போர் தான் அடிக்க போகுது. பட் இருந்தாலும் நம்ம ஆன் த வேல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக நான் அதை அப்படியே கவர் பண்ணிட்டே வரேன். நார்மலாக டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம பைக் ஓட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வேற ஒரு மூடுக்கு மாறிடுது. ஆனால் கியர்ஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பணுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரெவ் மோடு வந்துடுது. ஹை ரெவில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கியர் சேஞ்ச் பண்ணுறது. ஆனால் நம்ம டெய்லி நார்மல் லைஃப்பில் இங்கே இதே ரோட்டில் டெய்லி நான் வந்து போகிற ரோடு தான். இங்கெல்லாம் ஓட்டும்போது வந்து உடனே கியர் ஷிஃப்டிங் தானாக இந்த மாதிரி நடந்துடும். ஆனால் இப்போது ஹெல்மெட்லாம் போட்டு கியர்ஸ்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து மைண்டு ஹை ரெவுக்கு போனதுக்கப்புறம் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ண சொல்லுது. பைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இங்கே லோக்கல்லே ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு அண்ணன். அதனால் லாங் பெருசாக எடுத்துகிட்டு போன மாதிரி தெரியல. அதனால் கொஞ்சம் தூரம் ஹைவே போயிட்டு கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும்.
இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. டுவெல் சேனல் ஏபிஎஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சு. பட்டு என்னோடய R15 வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்ஸே கிடையாது. BS4 மாடல் இது. அதில் சுத்தமாக ஏபிஎஸ்ஸே கிடையாது. பிரேக் வந்து என்னோடய கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் இது ஏபிஎஸ் அப்படிங்கிறனால அது இஷ்டத்துக்கு வண்டி நிறுத்துது. பிடிச்சி நல்லா அழுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ கைஸ் அப்படி இப்படின்னு தொழுதூர் வந்தாச்சு. ஹைவே கிட்ட வரப்போகிறோம். இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் வேப்பூர் வரைக்கும் ஜாலியாக போகலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 2 லேன் ரோடு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வீக்கூட் ரோடு அப்படிங்கிற இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக பெங்களூர் ஹைவே ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். எனக்கு இப்போ ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சு. என்னென்னா வந்து இங்கேருந்து ஆத்தூர் வரைக்கும் இந்த வில்லேஜ் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு நம்ம எந்த அளவுக்கு இன்றைக்கி சீக்கிரம் போகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா நாளைக்கு காலையில் ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்பணும். ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த விஷப்பரீட்சை பலப்பரீட்சை வேண்டாம். அதனால் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹைவேலே போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் போகணும். ரிட்டன் வரும்போது வேணால் வந்து நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செயின் லூப் மட்டும் அடிக்கணுங்க. சேலம் போய் தான் செயின் லூப் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போகிற வழியில் எங்கேயும் வந்து இந்த செயின் லூப் நம்மளுக்கு மோட்டோவில் இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியான சம்பவங்கள்லாம் கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. பட் சேலத்தில் இருக்குது, நல்லாவே தெரியும். இன்பிட்வீனில் எங்கேயாவது இருக்கான்னு கூட நம்ம கொஞ்சம் தூரம் போய் பார்த்துக்கலாம். செயின் லூப்லாம் அடிச்சிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாக போகும் வண்டி. ஆல்ரெடி ஸ்மூத்தாக தான் போகுது. பட் இருந்தாலும் இன்னமும் நல்லா ஸ்மூத்தாக போகக்கூடிய பைக் தான். பட் லைட்டாக ஒரு வைப்ரேஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால சொன்னேன் இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியான விஷயமா இல்லாமல் ஆயிடுச்சு. இருக்கிற தலைவலிக்கு அப்படியே பீஸ்ஃபுல்லாக எங்கேயாவது அப்படியே அமைதியாக போயிட்டு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் எனிவே நம்ம வந்து சேனலுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லைங்களா? அதனால் வீடியோ எடுத்து போடுவோம். ஒரு மெமரி கிரியேஷன் தானே. நம்மளுக்கு ஒரு 40-50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போல்லாம் எங்கேயும் வெளியில் போக முடியாத அளவுக்கு வந்து லைஃப் ரொம்ப டைட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ அதனால் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் எடுத்துகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் கேட்குறாங்க, எங்கடா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என்ன ஆச்சு, அவ்வளோதானா எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காகவே வந்து கண்டிப்பாக மறுபடியும் வந்து வீடியோஸ் எடுப்பேன். பார்க்கலாம், நம்ம வந்து இப்படி பிளான் பண்ணுறோம். லைஃப் நம்மளுக்காக என்ன பிளான் பண்ணுது அப்படிங்கிறத வந்து போக தான் தெரியும். பெட்ரோல் போடணும். 2 பாயிண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நம்ம ரைடு கிளம்பியிருக்கோம் இல்லையா இப்போ, அதனால் கொஞ்சம் பெட்ரோல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் ஜாலியாக போகலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு போடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா ஏறி இப்போ தான் செட்டில் ஆகிருக்கேன். மறுபடியும் இறங்கிட்டு மறுபடியும் ஏறணும் அப்படின்னாலாம் கொஞ்சம் கஷ்டமாகிடும். இப்போவே வந்து இந்த ரொம்ப நாள் கழித்து வண்டி ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் வந்து பைக்கில் ஏறினதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. இது சரியாகணுன்னா கொஞ்சம் தூரம் வண்டியை ஓட்டணும். கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. என்னென்னா, நான் வந்து நம்ம R15ல் டாப் பாக்ஸ் வச்சுருந்தேன். அந்த டாப் பாக்ஸோடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது எனக்கு இப்போ தாங்க ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து சேடல் பேக் வச்சுருக்கேன். இதுவும் டைப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வயட்டராவோட க்ளா அப்படிங்கிற சேடல் பேக்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப், ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃபு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த டாப் பாக்ஸ் இருந்தப்போ இருந்த ஒரு கன்வீனியன்ட் வந்து இப்போ இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அது ஏன்னு தெரில. இதுக்கே நான் வந்து R15
வெர்ஷன் 3 கமிட்டட் போஷரு, குனிஞ்சு கஷ்டப்பட்டு ஓட்டணும். இருந்தாலும் நம்ம அதில் வந்து லாங் ரைட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த இந்த டேங்க் பேக் வைக்கிறதுக்கு அதில் வந்து நான் சில ஸ்ட்ராப்ஸ்லாம் போட்டு அதை டைப் பண்ணியிருந்தேன். அது வந்து நம்ம அந்த என்ன சொல்கிறது, கிராஷ் கார்டெலாம் அதில் போட்டிருந்தனால ஈஸியாக இருந்துச்சு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பட் இந்த பைக்கில் டாப் பாக்ஸ் கிடையாது. ஏன்னா இது நம்ம ஃப்ரெண்டோட பைக்கு. அவர் வந்து அக்கேஷ்னலாக தான் எங்கேயாவது லாங் ரைட்ஸ்லாம் போவார். ஸோ அதனால் அவருக்கு டாப் பாக்ஸ் தேவைப்படல, அதனால் அவர் வைக்கல. என்ன தான் வந்து சேடில் பேக் இருந்தாலுமே, இந்த மாதிரி டேங்க் பேக் இருந்தாலுமே, இதை வந்து நான் R15 V3யில் ப்ளேஸ் பண்ணது ஏதோ எனக்கு இதை விட ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. மேபி அந்த பைக்கை நான் ஒரு 5 வருஷமாக வச்சுருந்து அதிலே வண்டி ஓட்டி பழகினாலையா, இல்லை வந்து அதில் நம்ம பண்ணியிருந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு, மாடிஃபிகேஷன், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பைக்கை நம்ம மாற்றி வடிவமைச்சுக்கிட்டனாலையாங்கிறது கூட எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஏதோ ஒரு வகையில் வந்து நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்குது. ஒரு விஷயம் புரியுது, வயசாகிடுச்சு தலை. இதுக்கப்புறம்லாம் வந்து அந்த மாரி வண்டி தான் வாங்கணும், அட்வென்ச்சர் வண்டி ஏதாவது ADV தான் வாங்கணும். வாங்கிட்டு ஃபுல்லாக டாப் பாக்ஸு பேனியர்ஸ்ன்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியது தான். இந்த சேடில் பேக் வைக்கிறது, சாஃப்ட் பேனியர் வைக்கிறதுலாம் செட் ஆகாது. ஏதாவது ஒரு பக்கம் ஓட்டுறா, அப்படியும் ஓட்டுறான் இப்படியும் ஓட்டுறான். ஆனால் வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக வந்து NS பொறுத்த வரைக்கும் வேறு லெவலுங்க. கான்ஃபிடெண்ட்டாக ஓவர்டேக் பண்ண முடியுது. அதாவது கம்பேரிங் டு R15 V3. நான் வந்து ஒரு V3 யூசர், அதனால் சொல்கிறேன். ஓகே, வேப்பூர் வந்தாச்சு. பரவாயில்லைங்க, ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். இடையில கொஞ்ச நாள் வந்து இந்த வேப்பூர் இங்கெல்லாம் அதிகமாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்போல்லாம் வந்து ரொம்ப நேரமாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட்டு இன்றைக்கி வந்து டக்குன்னு வந்துட்டோம். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம பைக்கில் வரோம். காரில் வரோம் அப்படின்னா வந்து ஹைவேவாக இருந்தாலுமே கொஞ்சம் நின்று கொஞ்சம் பிரேக்லாம் அடித்து மற்றவங்களுக்கு வழி விட்டு, மற்றவங்க வழி கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஓவர்டேக்லாம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் பைக்குனா அப்படி இல்லை, வழி கொடுத்தாலும் கொடுக்கலனா நம்ம பூந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ சார்ந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபியூல் பிரேக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் போட்டேன். எப்போ பேக்கெல்லாம் கரெக்டாக தாங்க டைப் பண்ணியிருக்கேன், எதுவும் பிரச்சனை இல்லை. செயின் லூப் மட்டும் அடிக்கணும், அது வந்து சேலம் போய் தான் அடிக்க முடியும். சரியான வேர்வை. அதுவும் இல்லாமல் டக்குன்னு டயர்டான உடனே தூக்கம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வண்டி ஓட்ட ஆரம்பித்த ஒரு 100 கிலோமீட்டரில் 50-60 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். அதுக்குள்ளே தூக்கம்லாம் வர ஆரம்பிக்குது. புதுசாக என்னென்னமோ ஆகுது. இதுதான் கண்டினியூஸாக வந்து ரைட் பண்ணுங்கிறது பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து NSல நம்மளோட செட்டப்பு. தற்சமயத்துக்கு ஒரு லைட்டரோட சேடில் பேகு, நம்மளுடைய யூஷுவல் ரைனாக்ஸ் டேங்க் பேகு. இந்த மொத்த செட்டப்லேயுமே ஹெல்மெட் மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப பழசாக தெரியுது, அதை மட்டும் சரி பண்ணணும். மற்றபடி எல்லாமே ஓகே. பார்ப்போம், அப்படியே ஆன் த வேல கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க எல்லாம் எவ்வளோ டைட் ஆகிடுச்சுன்னு. ஓகே, அவ்வளோதான், போயிட்டே இருக்கலாம். டன்னா. வாய்ஸ்லாம் ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரியல. ஒரு குத்துமை பார்ப்போம். இன்னும் நான் வீடியோலாம் செக் பண்ணல, வீடியோ செக் பண்ணணும். பட்டு அந்தளவுக்கு நம்மளுக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம நயினார்பாளையங்கிற ஒரு ஊரை தாண்டி வந்திருக்கோம். இங்கேருந்து சேலம் வந்து கரெக்டாக 1 hour. அங்கேருந்து சேலம் டு பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours.
பட் நம்ம பெங்களூரில் வந்து இன்னொரு எண்டுக்கு போகணும். நம்ம போயிட்டுருக்கிறது வந்து சதர்ன் எண்டு, நார்த்தன் எண்டுக்கு போகணும். அப்போ வந்து அது ஒரு 1 hour ஆகிடும். எப்படி பார்த்தாலும் வந்து 5 மணி நேரம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4:30. நம்ம கண்டினியூஸாக வந்து அங்கங்கே பிரேக் எடுத்து போனோம் அப்படின்னா கூட 5 மணி நேரங்கும்போது 6 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். 10:30 ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மணிக்குள்ளே ரீச் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா 10 மணிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நல்லா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிம்மதியாக தூங்கலாம். அதுக்கப்புறம் வந்து காலையில் ஒரு 3:30 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு கிளம்புனா கூட ஓகே தான். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு சீக்கிரமாக போக முடியும்னு பார்க்கலாம். ரொம்ப நான் ரஷ் பண்ணி ஓட்ட போகிறது கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 90 to 100 தான் மெயின்டைன் பண்ணுவேன். இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பூர் டு இந்த நயினார்பாளையம் அது தாண்டி கொஞ்சம் தூரம் அந்த வீக்கூட் ரோடு அப்படிங்கிற இடம் வரைக்கும் இருக்கும் இந்த ரோடு. இதில் வந்து இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்லாம் தாண்டி வந்தோன்னா வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே இந்த மாதிரி ரோடும் கொஞ்சம் நல்லா இருக்குது. முன்னாடிலாம் அந்த ரோடு இருக்கிறதுலே ஒஸ்ட் ரோடாக இருந்துச்சு. இப்போ ரோடு போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குது. சிதம்பரம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த சிதம்பரம் பஸ்ஸுக்கு தாங்க அலையுவோம். ஏன்னா இந்த பஸ்ஸு மட்டும்தான் வந்து இந்த ஏரியாவிலேருந்து டைரெக்டாக வந்து விருதாச்சலம் வரும். அதை விட்டால் வந்து திட்டக்குடிக்கு பஸ் இருக்குது, பட் ரொம்ப ரொம்ப ரேரு. எனக்கும் பின்னாடி வர ஸ்கார்பியோ காரனுக்கும் சரியான சண்டையாக போகுது. இப்போ ஆள் ஒரு மாதிரி வந்து ஏட்டிங் போட்டியாக பண்ணிகிட்ருக்காப்புல. நம்ம பாட்டுக்கு பொறுமையாக ஒரு ஓரமாக போயிட்டுருக்கோம். வந்து ஏறுற மாதிரியே வந்து போகிறான். வயசான ஒரு பாய் ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு. பாய்க்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. இப்போ நான் 7 தான் ஏன் போய்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்குது. நீலா வரல, வந்திருந்தான்னா நிறைய கேமராவில் மாட்டியிருப்பான். தப்பித்து விட்டான். கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:52. சேலம் ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் டிலே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக போயிட்டு செயின் லூப் வாங்கணும். முடிஞ்சால் ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று போடணும். ஏன்னா மொபைல் ஹோல்டரு இல்லாமல் யார் ஃபோன் பண்ணுறாங்க என்னங்கிறது பார்க்க முடியல. அந்த மாதிரி இன்டர்காமில் வந்து கால் வர அந்த சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக கேட்குது. அதனால் மொபைல் ஹோல்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம அதை வச்சுட்டு நிறையா சேட்டப் பண்ணியிருக்கோம். மேட்செல்லாம் பார்த்துட்டே ஓட்டியிருக்கோம். அந்த வீடியோலாம் வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் வீடியோ எடிட் பண்ணி போடல நான். ஐபிஎல் நடக்கும்போதெல்லாம் வந்து இந்த இடத்துல மொபைலை வச்சுட்டு மேட்ச் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன். அது ஒரு காலம். சேலத்தோட பியூட்டியே சுற்றி இருக்க மலைங்க தாங்க. அந்த பக்கமும் மலை, அந்த பக்கமும் மலை, நடுவில் சிட்டி. சிட்டிக்குள்ளே டிராஃபிக் ஆகணும் தான் பைபாஸே போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், பைபாஸே டிராஃபிக்காக தான் இருக்குது. 2 hours later. ஸோ கைஸ் செம்ம லேட் ஆகிடுச்சு. சேலத்துலேருந்து கிளம்பிட்டோம். சேலத்துலேருந்து ஒரு வழியாக வெளியில் வந்துட்டேன். டைம் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 7:40 ஆகிடுச்சுங்க. நம்ம பிளான் பண்ணது ஒன்று, நடக்கிறது ஒன்று. எப்போதும் நடக்கிறது தான். என்னன்னா செயின் லூப் வாங்கலான்ட்டு தான் போனேன். ஆனால் செயின் லூப் ஒன்று வாங்கிட்டு அப்புறம் இந்த மொபைல் ஹோல்டரு செட் பண்ணேன். பைக்கில் வந்து லைட்டு நாங்கள் ஒன்று மாடிஃபை பண்ணியிருந்தோம். பட் அது அந்தளவுக்கு த்ரோ இல்லை. நல்லா இலுமினேஷன் இருந்துச்சு, பட் த்ரோ இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஜேஜியோட ஒரு ப்ரொஜெக்ட் லைட் போட்டிருக்கேன். இதுவுமே அந்தளவுக்கு வந்து இலுமினேஷன் இல்லைங்க. த்ரோ ஓரளவுக்கு இருக்குது. பட் இப்போ சுற்றி நிறையா வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால கரெக்டாக இதை நான் செக் பண்ண முடியல. இதுதான் இப்போ வந்து யூஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இதனாலேயே வந்து லேட் ஆகிடுச்சு. இதுவும் இல்லாமல் வந்து சேலத்தில் அந்த
செயின் லூப்லாம் வாங்கிட்டு இருந்த அந்த ஷாப்பில் வந்து வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த சைடு தருமபுரி கிருஷ்ணகிரிலாம் வந்து ரொம்ப மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய ரெயின் கோட் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னையில் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வீட்டில் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. சரி பரவாயில்ல, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலான்னா வீட்டிலேருந்து கிளம்புனேன். பட் இங்கேருந்து போகும்போதே வந்து வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கே ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கெலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் அந்த ரைடிங் ஜாக்கெட் போடவே முடியாத கண்டிஷனுக்கு போயிடும். அதனால் இங்கே சேலத்தில் இருக்க டெக்கத்லானில் போயிட்டு ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த அதே ரெயின் கோட் இன்னொன்று வாங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டேன் கெச்சுவாலேருந்து. ஸோ அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 7:40 ஆகிடுச்சுங்க சேலத்துலேருந்து கிளம்புறதுக்கே. இப்போ தான் சேலம் சிட்டியை விட்டு வெளியிலே வந்தேன். ஹைவேயில் பாருங்கள் இவங்களோட போராடிட்டு இருக்கேன். இப்போ பார்க்கலாம். இன்னமும் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால டிராஃபிக் நிறையா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எத்தனை மணிக்கு போய் சேர போகிறேன்னு தெரில. கண்டிப்பாக 12 மணி ஆகிடும், அது மட்டும் நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பார்க்கலாம்.